ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டோட அல்டிமேட் எய்மே எனர்ஜியை சேவ் பண்ணுறது தான். எதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங், எக்கனாமிக்ஸ், மிஷினோட ஒர்க்கிங் விதம், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், தினமும் நம்ம யூஸ் பண்ணுற ஃபியல், மெஷின் மற்றும் எனர்ஜியை பயன்படுத்தும் விதம், இது எல்லாத்தையும் சேர்ந்து இயங்குறது தான் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியல் மற்றும் பவர் பிளான்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அங்கே எனர்ஜி மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிளான்ட்டில் உள்ள மெட்டீரியலை சேமிப்பது, வேஸ்ட் ஆகும் மெட்டீரியலை கம்மி பண்ணுறது, பொல்யூஷனை கட்டுப்படுத்துறது மற்றும் வேஸ்ட் ஆகும் மெட்டீரியலை ரீகண்டிஷன் செஞ்சு மீண்டும் நம்ம யூஸ் பண்ணுறது மூலியமாக அங்கே உள்ள எக்கனாமிக்கல் பொருளாதாரத்தை மேம்படுத்துறது, இந்த மாதிரி செயல்களை கவனிப்பாங்க. மோட்டார், ஏர் கண்டிஷனர், ஏர் கூலர், லைட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரியான நேரத்தில் நம்ம சர்வீஸ் பண்ணாததுனால அதோட இயங்கும் விதம் ரொம்ப மோசமாக இருக்கும். இதனால் அதோட எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். இந்த எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிக அளவில் பவரை உற்பத்தி செய்வதற்கும், உற்பத்தி செய்த பவரை அதிக எஃபிஷியன்சியாக பயன்படுத்துவதற்கும் சரியான முறையில் டிசைன் பண்ணுறது தான் இந்த எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டோட வேலை. இதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பவர் பிளான்ட் இல்லைனா ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டு ஃபுல் டேட்டாக்களை கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் எடுத்துக்கங்க, அந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணுறோம் நம்ம அப்படிங்கிற டேட்டாக்களை கலெக்ட் பண்ணுவாங்க. அதில் எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, அந்த வேஸ்ட் ஆகிற எனர்ஜி நம்ம சேமிக்க ஏதாவது பிளான் இருக்கா, குறைந்த எஃபிஷியன்சியில் எவ்வளோ மிஷின் ரன் ஆகுது, அதிக எஃபிஷியன்சியில் எவ்வளோ மிஷின் ரன் ஆகுது, குறைந்த எஃபிஷியன்சியில் உள்ள மிஷினை அதிக எஃபிஷியன்சியில் ரன் ஆக எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு தேவை. அதே போல் ஓல்டு சிஸ்டம், அதாவது என்னென்னா ரிலே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால எனர்ஜி அதிகமாக கன்சியூம் பண்ணும். இதற்கு பதில் நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், அதாவது பிஎல்சி, ஸ்கேடா இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எவ்வளோ எனர்ஜி நமக்கு சேவ் ஆகும்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி அதை நம்ம செயல்படுத்தும் போது ஒரு இண்டஸ்ட்ரியல் இல்லைனா ஒரு பவர் பிளான்ட்டோட எனர்ஜியை நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேமிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டை பற்றின ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். இந்த வீடியோவில் எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டை பற்றின எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து தமிழ் மொழியில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.